நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:03 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:03 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 3:03 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:03 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று சிலருடைய செயல்கள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துங்க. சில நபர்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபடுவதனால் உங்களுடைய பெயரும் அடிபடும். அதனால் நீங்க கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மையை கொடுக்கும். இருந்தாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருடைய செயல்கள் உங்களுக்கு முன்கோபத்தை தூண்டுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னு சரியாகும். கூடுதல் உழைப்பு ஏற்பட கொடுங்க. உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். மனசுக்குள் நிம்மதி கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. எதையோ சாதித்தது போல் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்ப்பது நல்லது. சக ஊழியர்கள் நட்புடன் பழக கொடுங்க. பெண்கள் என்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதனால் மன மகிழ்ச்சி அடையும். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று எளிதில் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. தைரியம் கண்டிப்பாக இருக்கும். காதல் வெற்றி அடைவதற்கு கொஞ்சம் போராடுவீர்கள். என்று மாணவர்கள் நல்ல செயல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிகுந்த நல்ல செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். அக்கறையுடன் இன்று நீங்க பணிபுரிவீர்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். இன்று விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். பரணி. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. கூடுதல் உழைப்பு இன்று ஏற்படக்கூடும். வீண் மன பயம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்குங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பண வரவை அதிகப்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். நட்பு உங்களுக்கு நல்லதொரு வேலைகளை ஈடுபட கொடுங்க. இருந்தாலும் கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்றைய திட்டமிட்ட செயல்கள் சிறப்பாக நிறைவேற கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்திலிருந்து சிரமங்கள் விலகி செல்லும். பண வரவில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்க கொடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக கூட்டும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. என்று பெண்கள் வியாபார நோக்குடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது.
காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. கூடுதல் பணவரவு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏதிலும் சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். திட்டமிட்ட செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக பாராட்டக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். ஏதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்லதொரு விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று புதுவிதமான யோசனைகள் ஏற்படக்கூடும். சலுகையில் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதில் வல்லவராக காணப்படுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இந்த நாள் சந்தோஷம் பொங்கும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செயல்களில் சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நிதானமும் அக்கறையும் பின்பற்றுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உறவினர்கள் வகையில் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உறவுகள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சிறப்பாக வந்து சேரக்கூடும். வியாபார போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தடை தாமதங்கள் இருந்தது கண்டிப்பாக நீங்குங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே என்று விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. வியாபாரத்தை இன்று நுணுக்கமாக செய்து முடிப்பீர்கள். புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் இருப்பது நல்லது. செயல்களில் சின்னதாக தடுமாற்றம் இருக்கும். போக போக தான் எல்லாம் சரியாக கூடும். திருவாதிரை. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க பின்தங்கிய நிலையிலிருந்து கண்டிப்பாக மாற்றம் அடைவீர்கள். புனர்பூசம். குடும்ப ஒருவரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். சிரமங்கள் பணி போல் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்ட செயலை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்குங்க. கடகம் ராசினியர்கள். இன்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக அறிமுகம் இல்லாதவரின் பேச்சுக்கள் வேண்டாம்.
சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சத்தான உணவு எடுத்துக்கொண்டால் உடல் நலம் சீராகும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முழு மூச்சுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வேக வேகமாகவும் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முடிந்தளவு பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிலும் வேகமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாள் சொல்ல முடியுங்க. பூசம் நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். காரியங்கள் அற்புதமாக கைகூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். ஆயில்யம் என்ற மனம் போன போக்கில் செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பின்தங்கிய நிலையிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். எதிலும் வேகம் கூடிவிடும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் பலப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நான் சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். செயல்களில் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அனைவரிடத்திலும் இன்று நீங்க அன்புடன் நடந்து கொள்வீர்கள். உடைய நல்ல குணம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். தேவையான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். தாயின் அன்பு வார்த்தை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. உற்சாகமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவரது ஆலோசனையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகுங்க. நன்மைகள் தேடி வரக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டமாக இருக்கும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். முயற்சிகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனுகூலமான தீர்வு இன்று ஏற்பட கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் பிறக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். குடும்பத்தை இன்று நல்ல முறையில் நடத்துவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நட்பினையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கு வழி உண்டாக கொடுங்க. தாயின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். பண வரவும் கண்டிப்பாக கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பண சேமிப்பு முக்கியம், கவனத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அவர்கள் பேச்சை கண்டிப்பாக கேளுங்கள். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கன்னி ராசினியர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். முக்கியமாக சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். செயல்களில் வேகம் பிறக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆதாய பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு விவகாரத்தில் அனுகூல தீர்வு ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படாமல் வந்து கொண்டிருக்கும். அப்படியே தாமதப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மன நிம்மதி கொஞ்சம் இருக்கும். வீண் பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டியிருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று காதல் கொஞ்சம் குளறுபடியாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுக்க. அனுகூலமான நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடும். என்று நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். அஸ்தம். மன நிம்மதி இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதையும் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. மனம் பதட்டமாக இருக்கும். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று நீங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமாக கொஞ்சம் பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. துலாம் ராசினியர்கள். இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சொந்த தேவைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஓடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். செயல்பாடுகளை உங்களுக்கு வேகம் பிறக்குங்க. பிடித்தமான உணவுகளை இன்று உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இன்று எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சிறப்பு உண்டாகக்கூடும். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கவன நடைமுறையை மட்டும் பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். காதல் திருமணத்தில் போய் முடிய கொடுங்க. என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை இருக்கும். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மன பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுவாதி. திறமைகள் வெளிப்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. விசாகம். இன்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று மதி நுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையை மலர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக தேவைப்படும். நண்பரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அளவான மூலதனம் போதுமானது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இருக்கும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும். தொடர்ந்து நல்ல பலனை செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற விஷயங்களை வெற்றி இருக்குங்க. மனோ தைரியம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று கவலைப்படாமல் எதிலும் செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு எதிலையும் வெற்றி பெற முடியுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழ்நிலை ஏற்பட்ட பின்னர் சரியாகும். குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது. போக போக சரியாகுங்க. காதல் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். காதலுக்காக குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றினை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் கூட எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி இணைய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுங்க. அளவான மூலதனம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பண விரயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனுஷம். இன்று நீங்க வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இன்று மன தைரியம் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. எல்லா காரியங்களும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயர கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தயவு செய்து வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். கேட்டை. இன்று புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண விரயம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முயற்சிகளை ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று நீங்க பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது மிக சிறப்பு. தனுசு ராசினியர்கள். இன்று பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கியிருக்கும். பெரியவரின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். உங்கள் மீதான நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகுங்க. தொழில் வியாபாரத்தின் நிலுவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதல் பணவரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். தகராறுகள் கண்டிப்பாக நீக்குங்க. தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைய கொடுங்க. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். செயல்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள். என்று பெண்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். மாணவர்கள் யதார்த்தமான நிலையை கடைபிடிப்பீர்கள். சுகமான நித்திரையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முடிஞ்ச அளவு படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடையினை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். நண்பரின் ஆலோசனையை உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெரிவு ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். போராட்டம். நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நிலுவை பணியை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய நம்பிக்கை உருவாகக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எல்லா தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். சக ஊழியரிடம் இந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் சொல்கின்ற ஆலோசனை கேட்டு நடைபெறுங்கள். உங்களை நாடி இன்று நண்பர்கள் வரக்கூடுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும்.
சிலருக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சிலர் உதவிகளை செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொள்வீர்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கால தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். படிப்படியாக இன்று நீங்க பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பண வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். என்ற கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து நீங்குங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சக ஊழியரிடம் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் சொல்கின்ற ஆலோசனை கேட்டுக்கொண்டு சிறப்புடன் செயலாற்றுவீர்கள். உங்களை நாடி வந்தவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும். இந்த நல்ல விஷயங்கள் பேசுவதில் ஆர்வம் கொள்வீர்கள். சம யோசிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயல்களில் வேகம் காட்டுவீர்கள். புதிய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் தேடி வர கொடுங்க. சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. திருமணம் தொடர்பான காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். பதட்டம் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெண்கள் வழக்கமான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கென்று பண செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காதல் திருப்தி இல்லாத போல் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று யோசித்து செய்யும் காரியங்களை வச்சிருக்குங்க. சம யோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். செழிப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. அன்பின் குணம் நிறைந்து காணப்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபயிற்சியினை மேற்கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவிடம் மீன் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடக்க கொடுங்க. அவிட்டம் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் விரைவாக செயல்படக்கூடும். முடியாத காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகள் சரியாக கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும். யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். சிலர் உதவிகளை செய்வது போல் பாசாங்கு செய்வார்கள். சொந்த தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆர்வமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள் இனம் புரியாத சூழல் ஏற்படக்கூடும். கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவை விட செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் தான், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். சம யோசிதமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். ஆதாய பணவரவு கிடைக்கும். வெகு நாட்கள் காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. புதிய முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பணவரவு திருப்தியை கொடுக்குங்க. பெண்கள் அதிகார தோரணையிலும் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று
நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். மனம் கலங்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள் என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய முயற்சியில வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். சந்தோஷம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உன் நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடியாக கூடும். திட்டங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன அமைதி பாதிக்கும்படியில் வேலையில் ஈடுபட வேண்டாம். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சதயம். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. போராட்டாத்தி. யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சிறு செயலும் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. சமயோசிதமாக செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு பேசுவீர்கள், செயல்படுத்துவீர்கள். தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். ஆதாய பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று கிடைக்க கொடுங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அனுகூலமான தீர்வு எல்லாவற்றும் ஏற்படக்கூடும். வீண் பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் மன்னிப்பீர்கள். சிறு செயலும் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நல்ல செயல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரமும் அற்புதமாகத்தான் நடைபெற கொடுங்க. தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த லாபம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் இருப்புடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த வேலைகளை கவனமாக செய்து முடிப்பீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சனிகள் கூட ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். மனோ தைரியமின்றி ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக இருக்க கொடுங்க. நன்றி மறந்தவரை இன்று நீங்க பெருந்தன்மை குணத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் பிரச்சனைகள் செய்ய வேண்டாம். சொந்த பிரச்சனை பேச வேண்டாம். பார்த்து கவனம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்தங்கிய நிலையிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லும். தடை தாமதங்கள் ஏற்பட்டது சரியாகும். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உபரி பணவரவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காதல் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபார நடைமுறை சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் புதிய யுக்திகளையும் கையாளுவீர்கள். எது எப்படியோ படிப்பு மட்டுமே நமக்கு முழு முக்கியம். அதில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதியத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். உடல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடும். உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். உத்திரட்டாத்தி. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். உடல் நலனை நன்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம்.
தொழில் நெருக்கடிகளை சமாளிக்க முடியுங்க. என்று உங்களுக்கு வியாபார நோக்குடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். ரேவதி, போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பேச வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். அனுகூல தீர்வு எல்லாவற்றும் ஏற்படக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நன்றி மறந்தவரையும் பெருந்தன்மை குணத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.